ஹலோ வெல்கம் டு மை சேனல். இதுக்கு முன்னாடி வந்து பேங்கிள் ராப்பிங் வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா பேங்கிளோட பேஸ் அதுதான். அது தெரியாமல் உங்களால் சில்க் த்ரெட் பேங்கிள் கற்றுக்க முடியாது. இப்போ வந்து ஸ்டோன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து 3mm ரவுண்ட் ஷேப்பும் 6K ஐ ஷேப்பும் எடுத்துருக்கிறேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேங்கிளோட சைஸ் பார்த்திங்கன்னா 2 கட் நார்மல் பேங்கிள் 2.6 சைஸ் எடுத்துருக்கிறேன். க்ளூ பென் வந்து ஒரு சிலருக்கு யூஸ் பண்ண தெரியாது, நிறையா க்ளூ எடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி எடுக்காமல் அந்த க்ளூ பென்னில் முனையில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி சின்னதாக இருக்கும், அதில் தாங்குகிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் அந்த நிப்பை சுற்றி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது ஃபுல்லாமே வேஸ்ட்டு தான். நீங்கள் லைட்டாக எடுத்துக்கிட்டாவே போதும். இப்போ வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க எத்தனை இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நெருக்கமாக ஸ்டோன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 4 இடத்துல ஒட்டிக்கலாம். இல்லை தூரம் வேணும், எனக்கு இடைவெளி விட்டு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் 3 இடத்துல ஒட்டிக்கிட்டாவே உங்களுக்கு நீட்டாக தெரியும். ஓகேங்களா? சிம்பிள் ஒர்க்காக இருந்தாலே கிராண்ட் லுக் தரும். ஃபஸ்ட்டு வந்து 3 லைன் வந்து ஒட்டிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணி 3 லைன் ஸ்ட்ரைட்டாக ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஷேப்பு 6K ஐ எடுத்திருக்கேன். அது வந்து 2 லேயர் வந்து 2 பக்கம் இருக்கிற மாதிரியும், ஒரு லேயர் மேலே வந்து லீஃப் முடிகிற மாதிரி ஒரு இதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் டிசைன் ஃபார்ம் ஆகும். இடையில ஃப்ளவர் ஷேப்பும் 2 சைடுமே உங்களுக்கு லீஃப் ஃபில் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். மேக்ஸிமம் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுற டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் தான். சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு இந்த டிசைன் ஃபிக்ஸ் பண்ணி காட்டினேன். அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு கேட்குறீங்க. நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே சில்க் த்ரெட்டு ஆரி எதுக்குமே நான் வந்து டபுள் பெல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வரலையும் வேறு எந்த கம்பெனியும் பிராண்ட் மாற்றி யூஸ் பண்ணதில்லை. டபுள் பெல் என்னை கேட்டால் பெஸ்ட்டு. வேறு யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வேறு த்ரெட்டு யூஸ் பண்ணி நல்லா இருந்தால் கமெண்ட் கீழே சொல்லுங்கள், மற்ற யாருக்காவது யூஸ் ஆகட்டும். எனக்கு தெரிஞ்சு இந்த பிராண்டு நல்லா இருக்குது, நான் இது யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் வந்து ஸ்டோன்ஸோட சைஸு, பேங்கிள்ஸோட சைஸு, ரேப்பிங்கு அதெல்லாம் வந்துட்டு கேட்டீங்க. அது வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் போடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தனித்தனியாகவே வீடியோஸாக போடுறேன். இதில் ஒட்டுக்கா சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து நியூவாக கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா கூட மற்ற யாருக்காச்சும் கூட ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ் ஆகிறவங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டி ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணால் எந்த அளவுக்கு இருக்குமோ அதோட வேல்யூபுளாக தான் இருக்கும். உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவை அப்படின்னா நாங்கள் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டே ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இப்போ நிறைய ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் சீக்கிரம் வந்து வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணி நீங்களும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஓன் யூஸ்க்காக இருக்கட்டும், இல்லை செல்லிங்காக இருக்கட்டும், எதுக்குமே எங்களுக்கு எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகிற அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி உங்களை வந்து அனுப்பிடுவோம். ஓகேங்களா? நம்ம வந்து ஃப்ரீயாக சொல்லி தரதுனால இது வேல்யூ இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. ரெண்டாவது இவங்க ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே வந்த அப்புறம் அமௌண்ட்டு கேட்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தாங்க. நீங்கள் மெட்டீரியல் வச்சுருந்தால் மட்டும் போதுங்க, உங்களை குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க. ஓகேங்களா? இப்போ 2 இடத்துல ஒட்டிட்டுனா 3வது இடம் இதே சேம் ப்ரொசீஜர் தாங்க. இதே போல் நீங்கள் ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். சிம்பிள் ஒர்க்காக இருந்தாலும் கிராண்டாக தெரியும். உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ½ டேக்கு மேலே காய வைங்க. நார்மல் க்ளூ யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸு நீங்கள் B7000 யூஸ் பண்ணிங்கன்னா 1.5 டேஸ் கிட்ட காய வைக்கணும். அது வந்து அது யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். இது ½ டேக்கு மேலே காய வச்சா மட்டும்தான். வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் ஸ்டிப்பாக நிற்கும். நீங்கள் எந்த அளவுக்கு காய வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு லைஃப் வரும். ஓகேங்களா? இது வந்து ட்ராப் ஷேப் யூஸ் பண்ணி ஒரு பேங்கிள் வச்சுருக்கேன், அது லாஸ்ட் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டபுள் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி ட்ரா பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.